காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, அதிபதியான அவரை இனிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இனிவரின் அதிபதியான அவரை இனிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர் தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. தூதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. பக்தர்களின் குறைகள் கேட்கும், பக்தர்களின் குறைகள் கேட்கும். பிதாச்ச பிள்ளைகளின் தேவன் அவரே, பிதாச்ச பிள்ளைகளின் தேவன் அவரே. அவருக்கு சங்கீதமானவர் இறங்கு முற்று பெருந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே. இறங்கு முற்று பெருந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் இருப்பேன் என்றவர். என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது இருகரம். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானவர் மாணவர் திருச்சேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். மாணவர் திருச்சேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோம், வருகையில் அவரோடு இணைந்து என்றோம். வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவருக்கு சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை இனிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை இனிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். பூமியிலே நான் இருக்கிறது எப்படி இருக்கணும்? விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லு. ஆகிய ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் முடிக்கலாம். ஆமென். ஒரு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை சீக்கிரமாக நாங்கள் வாசித்து நாங்கள் முடிக்கலாம். எப்படி ஆண்டவர் ஒரு அற்புதங்களையும் அழகாக செய்கிறார்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பார்த்து நாங்கள் முடிப்போம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 35 வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்துல அவர்களை நோக்கி ஆண்டவர் அந்த ஊழியர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் இந்த மார்க் அதிகாரத்தில் அழகாக இருக்கும். ஆமே. அவர் உடனே 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 போய்கொண்டே இருப்பார். ராமீன் கர்த்தர் பிள்ளைகள் நீங்களும் ஊழியர் செஞ்சா உடனே உடனே என்ன செய்யணும்? செய்து முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். நாங்கள் இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஒரு ஊழியை முடிச்சோன்னா டக்குன்னு கிளம்பிடணும். ராமேன்னு சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர்களோடு இடைப்படுகிற போது நீங்க அங்கிருந்து கிளம்பி வந்துடணும். ஆமாவே இல்லையா? ஆமா. அந்த நேற்று நாளே நான் சொன்னேன், இந்த பரிசுத்த ஆவியான பிரசன்ஸோட நீங்க வீட்டுக்கு போங்க. ஒரு சிலர் போயிருக்கீங்க. ஆமே ஆமே. ஒரு சிலர் பாருங்க, நீங்க சாட்சி சொல்லல, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. வெந்து போன இது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. 10 கிறிஸ்தவர்கள் ஒரே ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து சாட்சி சொன்னா மத்தன சொல்லாது. ஏதோ வந்து சொல்லுங்களேன். தேவன் கொண்டு தான் சாட்சி சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை சாட்சியாக வைப்பார். அவர் பிதாக்குதான் உங்களை சாட்சி சொல்லுவார். ராமீன்கள் நீங்க இங்கே சபையில சாட்சி சொல்லாங்க, ஆண்டவர் எப்படி பிதாக்குன்னு உங்களை சாட்சி சொல்லுவார்? இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரா? இது சபை விசுவாசி உங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், நீங்க எல்லா காரியத்திலும் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் உங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன், அதுல எனக்கு பிரச்சனை இல்லை, என் பிள்ளைகள். ஆனாலும் அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்க வேண்டும். ராமிட்டணும், அது உங்க வாழ்க்கையில் இருக்கணும். அது மிக கவனம். ஆகவே வாசிப்போம். அந்த சாயங்காலத்துல சொல்றோம், நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிறான். அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. ஆண்டவர் செய்தார்.
ஊழியம் செஞ்சு வந்தா டயர்ட் ஆயிடுச்சு. அவர் படகுல உட்கார்ந்துக்கிட்டார். ராமின் சொல்லு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டாரு, நான் உட்கார்ற சேர்ல அவர் உட்கார்ந்துக்கிட்டாரு, நான் படுக்கிற பெட்ல அவர் படுத்திருக்கிறார். ராமின் சொல்லு நான் அவருக்கு பணிவிடை செய்வேன், அவரை நான் தூக்கி சுமப்பேன். அவரை தூக்கி சுமந்தானா எனக்கு சுகம் உண்டாகும், அவரை தூக்கி சுமந்தானா வேற என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும், எல்லாம் உண்டாகும். ஆகவே சீஷர்களை என்ன செய்தாரு? மற்றவங்களாம் எல்லாம் படகுலாம் ஏறுறாங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் முன்னதாக படகுல ஏறிட்டார். ராமின் சொன்னீங்க, நீங்க வீட்டுக்கு போவதற்கு முன்னதாக ஆண்டவர் உங்கள் வீட்டுல அவர் வந்து என்ன செய்வாரு? அவர் எப்படி நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவர் மேல அப்படி ஒரு அன்பு வச்சிருக்கணும். ராமின் இப்போ நீங்க விரும்புகிறோம் யாராச்சும் ஒருத்தர் நீங்க இங்க இருக்கிற வீட்டுல வந்து அவங்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டு வாசல் வந்து எப்படி இருக்கும்? ஓடி போய் என்ன செய்வீங்க? கையும் ஓடாது, ஏற்கனவே கை ஓடாம தான் கிடக்குங்க, கை தட்டி ஆமா. ஆனாலும் அங்க என்ன செய்யுங்க? ஐயோ வாங்க வாங்க என்ன செய்வீங்க? நீங்க ஆண்டவர் வாசிங்களே. நீ மேல மற்றவங்க என்ன ஜனங்களும் சும்மா இல்லை. ராமின் சொல்லு விட்டவே மாட்டேங்கிறாங்க. நல்ல ரசிகர் கூட்டம். ராமின் சொல்லுங்க, நான் இயேசுக்கு ரசிகன் சொல்லுங்க. ரசிகை ரசிக்கணும், அவரை போல ஒருவரும் இல்லை. அவன் உன்னத பாட்டு என்ன சொல்லுகிறது? என்னமா 14 பேரிலும் எப்படி இருப்பார்கள்? ராமின் சொல்லு இந்த யூதர்களை பார்க்கல ஆசையா இருக்கும். ராமின் சொல்லு ஆமாம். சில நேரங்கள் ஏர்போர்ட்ல நான் அடிக்கடி சொல்லிருக்கேன், ஏர்போர்ட்ல போன நான் வேடிக்கை பார்ப்பேன். தப்பா நினைக்க கூடாது. ஏர்ஹோஸ் ஒவ்வொரு நாட்டில இருந்து வந்து ஏர்போர்ட்ல இருந்து அப்படி இறங்கி பைலட் ஏர்ஹோஸ் எல்லாம் வருவாங்க. அப்ப அவங்களுடைய சமுதாயத்தின்படி அந்த நாட்டின் கலாச்சாரத்தின்படி அந்த உடைகளெல்லாம் ஒழித்துட்டு வருவாங்க. அதில் இவர்களை பார்த்தா அந்த யூதர்களுடைய ஜனங்களை பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழகா படைச்சிருக்கிறார். மூக்கெல்லாம் நீட்டமா இருக்கும், நமக்கு மாதிரி சப்பையா கப்பையா இருக்கும், அழகா இருப்பாங்க. ராமின் சொல்லுங்க, ஒரு பாடி டச் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பாங்க. ஆண்களும் பெண்களும் பேக் எடுத்துட்டு போற நேரம் அப்புறம் நமக்கு வெக்கமா இருக்கும். பகவான் பாசுங்க, நம்ம ப்ரௌன் கலராக நம்ம ஒரு விதமான ஒரு கலரா இருக்கிறனால அவங்களோட சுமார்ட்டை பார்க்குற நேரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும். ராமின் சொல்லுங்க. ஆனால் இயேசுவை பார்த்தா பார்த்து கொண்டே இருக்க தோணும். ராமின் ஆசை. ஆமா, அப்படி இருந்தாலும் பல்லூரில் போய் பார்க்கலாம். ராமின் சொல்லுங்க, அவரோட இந்த 3.5 வருஷம் எப்படி இருந்திருப்பாங்க? ஜாலியா இருந்திருப்பாங்க. அம்மாவே இல்லையா? அவர் கூட்டம்னு ஓடி போயிடுது. அவரை பார்க்கறது கூட்டம். வாலிபன், இஸ் a young man, youth. அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க? உங்களுக்கு கூட சில பிள்ளைகள், நான் சும்மா சொல்றேன், இது பைபிளே இல்ல, மனுஷன் தானே. என்ன சொல்றீங்க? ஏய் அந்த பாட்டி எவ்வளவு அழகா இருக்கிறார், அதே பாட்டி அம்மாவா இல்லையா? ரசிங்க. கண்டதெல்லாம் ரசிக்காதீங்க. உலகத்துல இந்த முடியை இப்படி வெட்டி போட்டுக்கிட்டு, இந்த பின்னுக்கெல்லாம் அப்படி சடையை தொங்க போட்டுக்கிட்டு கடிக்கும் போட்டா என்ன தெரியுமா? எதுக்கு அடிமை? பாவத்துக்கு. அவன் பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை. அப்ப இப்ப அதுதான் உலகத்துல நடக்குது. பெண்ணை திருமணம் முடிக்கிறான், ஆணை திருமணம் முடிக்கிறான். ஒருத்தர் காலவை போட்டு போனா ஒருத்தர் கூப்பிடான் அப்படின்னு ராமின். இது இவனுக்கு தெரியுமா? பேஷன் நினைக்கிறான். பாவம் பிசாசு கொண்டு வந்து என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் கொண்டு வருகிறான். ராமின் சொல்லுங்க, இயேசு அளவுள்ளவர். அவர் எந்த ஆபரணங்களை அணியவில்லை, ஆனால் அழகா இருக்கிறார். ராமின் சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. சொல்லுங்களேன், சொல்லிடுவாங்க. அந்த இங்கிலீஷ் வேர்டு பாருங்க, வெக்கத்தை உண்டு பண்றது இல்லையா? சொல்லுங்க, ஒரு பூ வச்சுக்கிட்டா ஐ லவ் யூ. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு என்ன இருக்கிறீங்க? மனசு எங்கே போகலையே? அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளோ அவரோடு கூட இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஏசு எங்க போறாரோ நாங்க அங்க போவோம். சொல்லுங்க, ஏசு எங்க இருக்காரோ அங்க நாங்க தேடி போவோம். அவர் தேடி வந்த காலம் போதும். ராமின் சொல்லுங்க, இப்ப நாங்க தான் அவரை தேடி போகணும். ராமின் சொல்லுங்க, முதல் அவர் தேடி வந்தாரா இல்லையா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்ள. அப்ப தேடி வந்தாரா இல்லையா? இப்ப நீங்க என்ன செய்யணும்? அவரை தேடி போகணும். ராமின் சொல்லுங்க, டைம் வைக்கணும். நாமே ஆண்டவரே 6:30 நான் உங்களோட பேசுவேன், 9:30 பேசுவேன், 10 o'clock உங்களோட பேசுவேன். குணசாலியோட அல்ல. நீங்க நீங்க கம்யூனிகேஷன் பண்ணுகிறது என்னது? பரலோகத்திலே வாசல் திறக்கப்படும்.
அங்கே தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். என் பிள்ளைகள் நாம் என்னோடு பேசுவதற்கு ஒவ்வொருத்தராக வந்து கொண்டிருக்கிறாங்க. இது நீங்க நினைக்க கூடாது, மாமிசத்தில் நம்ம இங்க போன் பண்ணி ஜெபம் பண்ண கூடாது. ராமின் சொல்லுங்க. இந்த ஜெபத்தை கேட்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ராமின் சொல்லுங்க. ஆமீன். அவர் அதை ஓனர் பண்றாரு. ஆமாவா இல்லையா? எத்தனை பிரச்சனைகள் சில வீட்டுல போன் பண்ணி பேசின வீட்டுல பிரச்சனை, நீ என்ன நைட்ல போன் பண்ற, அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்திலும் சந்தனையும் பொந்தனையும் குடும்ப சூழ்நிலை ஏற்றபடி வந்து நீங்க ஆண்டவரோடு பேசுகிறவங்களும் ஆண்டவருக்கு அது பெரிய ஒரு சாட்சியா இருக்கும். ராமேன். ஆமா, ஆமாவா இல்லையா? இதை விட்டு ஜெபிக்கிறோம்னா இன்னும் யோசிக்க. நீங்க பூமியில என்ன செய்தாலும் அது பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டது. அதை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. இன்னையிலேருந்து யாரும் யாராட்டும் அந்த குரூப்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கணும், நான் வேறு ஒருத்தரோடு போகிறேன், அவர் என்னை கொண்டு போயிட்டு சுடான பள்ளத்துக்குள்ள போட்டுருவாங்க. ராமின்னு சொல்லணும். ஜெபம் பண்ண பிரச்சனை கரும் பிள்ளைகளா? ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் அவங்களோட பேசுகிற நேரம் அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் தெரியும் யாரை விழுங்கலாம், யாரை என்ன செய்யலாம், கொல்லலாம், கொலை செய்யலாம். அம்மாவே இல்லை, அவன் கொல்லவும் அழிக்கவும். அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பான். நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கிற காலத்துல நல்லா இருந்திருப்பீங்க. இப்ப ஜெபம் பண்ணதுக்கு பிறகு உங்க வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனை வந்தோன்னு டக்குன்னு முதல்ல அதுதான் யோசிக்கும். பிரச்சனை வந்து ஜெபம் பண்ணது இல்ல, அந்த பிரச்சனைக்கு பின்பதாக உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான், அதுதான் அடிப்படை. எத்தனை பாடுகளுக்கு மத்தியில் யோசிப்பு போறான். அட்டிப்பட்டு தூக்கி குழியில போட்டு விற்கப்பட்டு அங்க போனா ஒரு கிளவி பார்த்துட்டு லவ் பண்ணி கடைசியில் அதுல இருந்து வெளியே வந்து சிறையில இருந்து கடைசியில எகிப்து தேசத்துல ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறான். முத்திரை மோதிரம், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இந்த ஜெப கூட்டத்தில் கலந்திருக்க எல்லாரும் முத்திரை மோதிரங்கள் வராமின்னு. நீங்க அவருடைய கையில ஜொலிக்கிற மோதிரங்கள். அவர் அடிக்கடி உங்களை எடுத்து முத்தம் செய்வார். வராமின்னு சொல்லுங்க. வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. போய்கிட்டு இருக்காங்க. என்ன ஆயிற்று? இயற்கை என்ன செய்யுது? இயற்கை நிலை மாறிடுச்சு. வராமின்னு சொல்லுங்க. பேசி வருகிறான்னு சொல்லி இயற்கை என்ன செய்யல, அமைதியா இருக்கவில்லை. ஆனால் இங்க என்ன நடக்கிறது? ஒரு விசுவாச சோதனையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். வராமின்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை நல்லா போய்கொண்டிருக்கு. நீங்க தான் இயேசு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. வாழ்க்கை நல்லா போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு சூறாவளி. ஆனா இயேசு இருக்கிறார். இயேசு படகுல இருக்கிறார். சூறாவளி. வராமின்னு சொல்லுங்க. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். பிரச்சனை அதிகப்படக்கூடாது. வராமின்னு சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கணும்? தைரியமாக இருக்க வேண்டும். வாங்குங்களேன். அப்பொழுது பலத்த என்னது காற்று, சாதாரண காற்று அடிக்கல, பலத்த காற்று, சுழற்காற்று. சுழற்காற்று என்னது? அது இப்படி சுத்தும். ராமின்னு சொல்லுங்க. படகு போகுது. இங்க போற படகு அங்கிட்டு போகுது, இங்கிட்டு போற படகு அங்கிட்டு போகுது. ராமின்னு சொல்லுங்க. இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. அவருக்கு தெரியும் என்னது, நீங்க அல்லல் பண்றது அவருக்கு தெரியும். ஆமே. அந்த டைமிங்ல தான் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு அற்புதம் செய்வார். ராமின்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் அதை நிறுத்திட்டு அது அந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்காது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில ஒரு சுழல் காற்று வந்தாதான் உங்களுக்கு இயேசு நல்லவர் என்று ருசித்து பார்க்க முடியும். வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டே போகணும். ராமின்னு சொல்லுங்க. ஒரே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் லைஃப்? எப்படி இருக்கும்? போர் அடிக்கணும். போயிட்டு போர் அடித்து தண்ணி வாங்கிடுங்க. போர் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியெல்லாம் வரும். ராமின்னு சொல்லுங்க. அப்ப பாருங்களேன், அதெல்லாம் கவனிச்சுட்டு ஏசு எங்க இருக்காரு? படகுல இருக்கிறாரு. படகு சுத்தி என்ன? சுழல் காற்று. பேசு உங்க வீட்டுல இருக்கிறாரு. உங்க வீட்டை சுத்தி, குடும்பத்தை சுத்தி, கிச்சனை சுத்தி. சில வீட்டுல இருக்கிற நம்ம வீடே நமக்கு இருளா இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற சில நமக்கு பயம் உண்டாகும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? வீட்டுக்குள்ள தான் இருக்கும், ஆனா ஒரு பயம் உண்டு. தனிமை நம்மளை பயப்படுத்தும். ராமின்னு சொல்லுங்க. இப்ப இங்க நடக்குது. இயேசு கூட இருக்கிறாரு. ராமன் கவனிச்சு கொள்ளுங்க. இயேசு நான் எங்க இருக்காரு? கூட இருக்கிறாரு சொல்லுங்க. இயேசு கூட இருக்கிறாரு. பிரச்சனையும் கூட இருக்கு சொல்லுங்க. புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த பிரச்சனை? விசுவாசம் சொல்லுங்க. உங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? வாசிங்கம்மா. ஹலோ, அவரு போர்ல என்ன செய்யறாரு? தலையணையும் கொண்டு போயிருக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. இயேசு என்னுடைய தலையணியில் அவர் படுத்திருந்துன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? எவ்வளவு ரெஸ்ட் ஆகிறார் அவரு. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா?
பிரச்சனை வந்தா பிரச்சனையை நீங்க தூக்கி பிடிக்காதீங்க. பிரச்சனை ஒரு பக்கம் போட்டு பாருங்க. யோனா எப்படி தூங்கினாரு? கடல் அடித்தட்டுல என்ன செஞ்சாரு? டீப் ஸ்லீப். மேல எல்லாம் அங்கலாய்த்து கிடக்குறாங்க. இவன் என்ன செய்யறான்? அதே போல. ஆமே, அவர் யாரு? அவன் யாரு? தீர்க்கதரிசி, தேவனை விசுவாசிக்கிறவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனை விசுவாசிக்கிற நீங்கள் ஒரு நாளும் அதறியப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கரங்களை தட்டி தேவன் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்களை சுழன்று சுழன்று அடிச்சாலும், உங்களை சுழன்று சுழன்று வந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? அதை எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால், உங்க சரீர பலத்தினால் அல்ல. ஆமென், அவருடைய பலத்தினாலே. ஆகவே பார்ப்போமே, வாசிங்களேன். கப்பலின் பின்னடையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். சரியான ஊழியம் செஞ்சுட்டு வந்தார். ஆமென். அப்ப அவருக்கு எப்படி இருக்கு? சரியான டயர்டு. இப்ப எங்க தூங்குறாரு? அதுதான் படகுல என்ன செஞ்சாரு? யாரு சொல்லியிருப்பாரு சீசர்களை பார்த்து, யோவான் பிளீஸ்மா என்ன செய்யுங்க, உட்காந்துருக்கிறேனே கொஞ்சம் அப்படி 10 நிமிஷம் ரெஸ்ட் தான், நீங்க என்ன செய்யுங்க, நல்லா தள்ளிட்டு போங்களே. ஆமா, அப்படித்தானே பேசியிருப்பாரு. யோவான், நான் படுத்திருக்கிறேன், என்னை தள்ளி கொண்டு போங்க, அப்படியே பேசியிருப்பாரு. எப்படி பேசியிருப்பாரு? உங்களுக்கு என்னது, நல்லா தான் பேசுவீங்க. வயிற்று விட்டா அம்மா வயிற்று வலிக்குது, அம்மா என் வயிறு வலிக்கிறது, அப்படியே சொல்லுவீங்க. ஆமா, வயிறு வலிக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க, பிராந்து கொண்டு போயிடுவாங்க. ஒரேதான் இங்க வாசிங்க. கப்பல் பின்னீங்க. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். என்ன சொல்றாங்க? நாங்க யாரு அற்புதங்களை அதிசயங்களை கண்டு இயேசுவோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் என்னது, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எலியா சொல்லுகிறான், நான் மடிந்தால் அவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரன், அம்மாவே இல்லையா, நான் சித்தா நல்லதுங்கிறான், அம்மாவே இல்லையா. அந்த ஸ்திரீ யாரு? எசபேலுடைய பயம். எசபேல் வந்து பயமுறுத்திட்டான், அவனுக்கு நாளைக்கு கொன்றுவேன். என்ன உண்டாயிட்டு? மாமிசத்திற்கு பயந்துட்டான். ஆமீன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாரு? அவன் ஆவியிலே பலப்படும்படியாக பரலோகத்திலிருந்து மன்னாவாகிய ஆமீன் என்று வார்த்தையை கொடுத்து அவனை பலப்படுத்தி, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் என்று சொன்னார். ஒரு ஆமீன் சொன்னார். ஆகவே இந்த பூமியிலே நம்ம பலவீனமா இருக்கிற பொழுது இயேசு என்கிற மன்னா நம்மை பலப்படுத்துகிறது. ஒரு பார்க்கிறோம். இதே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிட்டே கொஞ்சம் அதை கொஞ்சம் அப்படி போயிட்டு அப்படியே வந்துடும். 8ஆம் அதிகாரம் 22 26 வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் வாசிட்டு அப்படி போயிடலாம். இதே சேம் சம்பவம். அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. மோசமடையத்தக்கதாக அங்கே சொல்லப்படுகிறது. படகு என்ன ஆயிட்டு? எல்லா பக்கமும் மாமே தண்ணீர் வந்து என்ன ஆயிட்டு? மோசமடையத்தக்கதாக அங்கே உண்டாயிட்டு. ஐயரே, பாஸ்டர், மடிந்து போகிறோம், செத்துட்டோம். பிரச்சனை கண்டு என்னது? பிரச்சனை சாகல, பிரச்சனை நீங்க தான் அடிக்கணும் கொள்ளணும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? பிரச்சனையை பார்த்து சொல்றீங்க, நான் சாக போறேன் அப்படிங்கிறீங்க. ராமேன் சொல்லுங்க. எழுப்பினார். இங்க வந்துருங்க. இப்ப ரெண்டு ஒரே சம்பவம் தான். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். என்ன கேக்குறாங்க? உங்களோட ஊழியம் செஞ்சோம், எங்க கூப்பிட்டாலும் வந்தோம், இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். இப்ப ஆண்டவரே, நாங்க ஜெபம் பண்ணணும், சபைக்கு வந்தோம், காணிக்கை கொடுத்தோம், எல்லாம் செஞ்சோம், இப்ப நாங்க நெருக்கப்பட்டு கிடக்குறோம். நாங்க என்ன சொல்றாங்க? நாங்க மடிஞ்சு போறது உமக்கு கவலை இல்லையான்னு ஆண்டவர்கள் எப்படி பார்த்தீங்களா? அதான் நான் சொன்னேன். சங்கீதக்காரன் சொல்றாங்க, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? பிரச்சனைகள் எல்லாம் வர நேரம் அப்படியே கடவுள் இல்லைன்னு சொல்லும்படிக்கு அப்படிதானே உங்க வாக்கு சொல்றாங்க. மதிக்கட்டவர்கள் ஆயிட்டாங்க. ராமேன், நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. ராமேன், எந்த சோதனைகள் வந்தாலும் நாமே தாவீது சொல்லுகிறார், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு முன்பதாக வைக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. என் வாசிக்க முடிச்சுட்டேன், முடிச்சுக்கோங்க. அவர் எழுந்தார், கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இரு என்றார். ஆமென். நீங்க பாக்குறோம், இவங்க என்ன செய்றாங்க? கத்துறாங்க. எல்லாரும் 12 சீசர்கள் கிடந்து குதிக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயோ சாக போறோம்.
ஆமாவே இல்லையா? நாங்க சாக போறோம், நாங்க செத்து போறோம், உமக்கு அது கொஞ்சம் பிரச்சனை இல்லையா? ஆமாவா இல்லையா? சில நேரங்கள் நம்ம அப்படிதான் நினைப்போம். நமக்கு நெருக்கமான சூழ்நிலை வர நேரம் நம்மளுடைய ஜெபம் என்ன ஆயிடும்? சோர்ந்து போயிடுவோம். ஆமே, அந்த ஜெபம் எப்படி இருக்கும்? தேவனுக்கு உகந்த ஜெபமா இருக்காது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரம் சில பேர் ஜெபமே பண்ணுவாங்க, ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளு, உன்னை கொண்டு போய் அங்கே வச்சு அவர் என்ன செய்வார்? இந்த செத்தவங்கெல்லாம் அங்கேயே கிடக்கிறாங்க பூமியில், உன்னை கொண்டு போய் அங்கே வச்சு என்ன செய்வார்? சில பேர் சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போனேன், அங்கே பவுலோடு கூட பேசுறேன், அங்கே பவுலெல்லாம் அங்கே இல்லை, ஒரு ஆமிட்டு இயேசு தவிர மேலே பரலோகம் எல்லாம் அமைச்சு அதற்காக சொல்கிறேன், நான் போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கூப்பிடுவேன், வாங்க கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு ஆமின்னு சொல்லு. ஆமீன். அவர் நடுவானத்தில் வருகிற பொழுது, எக்கால சத்தம் கேட்கிற பொழுதுதான் இந்த பூமியில மரித்தவர்கள் எல்லாம் எழும்புவார்கள், ஒரு ஆமின்னு சொல்லுங்க. எல்லாம் ஆமே பேரடைஸ்ல இருக்கிறாங்க, பூமிக்கடியில எலும்புகளா இருக்காது, அது ஒரு கதை. ஆனா இங்க இவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவர் டக்குனு எழுப்புறாரா, நல்ல டீப் ஸ்லீப், உராமின்னு சொல்லுங்க. இப்ப என்ன செய்யறான்? எழுந்து, உராமின்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழுந்தார். ஆமே. காற்றை என்ன செய்தார்? ஆமீன். கடன் பிரச்சனை அதட்டினார், என் சரீர பலவீனத்தை அதட்டினார். வேற என்ன உங்களுக்கு இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்க. என்னமா வெள்ளிக்கிழமையா? சொல்லுங்க. பிரச்சனையை அப்படின்னாரு. நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? பிரச்சனையை பார்த்து யாசன பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஜெபிக்க கூடாது. என்ன செய்யணும்? அதட்டணும். எப்படி? 2 நாளா சாப்பிடணும் போ அப்படிங்க, ராமேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். அதட்டணும், பழகி கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்? நீங்க அதட்டினீங்கன்னா சொல்லுங்க, நான் அதட்டினா அற்புதம் நடக்கும். ஆமாவா இல்லையா? அதுக்குன்னு சும்மா அதட்டக்கூடாது. ஆமே, அதுக்கும் நமக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விசுவாசம் இருக்க வேண்டும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே அவர் எழுந்து என்ன செய்தாரு? அதட்டினார். இன்றைக்கு ஆமேன், அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வு கொடுக்கிறார். வந்திருக்கிற உங்களுடைய பிரச்சனை உங்களால முடியலன்னு யோசிக்கிறீங்களே, அது ஆண்டவர் செய்யறாரு, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதட்டுறதுன்னா என்னது? என்னது? நீங்க பிள்ளைகளை எப்படி 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 அதட்டுவீங்க? பிள்ளைகளை அதட்டுற விஷயம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி அதட்டுவோம். வீட்டுல வந்து என்ன செய்வோம்? எப்படி அதட்டுவோம்? ஏய் அப்படின்னு. அம்மாவா இல்லையா? அதே சேர்ச்சிலன்னா எப்படி அதட்டுவீங்க? அம்மாவா இல்லையா? பிரச்சனையை பார்த்து கூடாது, ராமின்னு சொல்லுங்க. வீட்டுல மாதிரி அதட்டணும், ராமின்னு சொல்லுங்க. ஆமா, பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க, நாய் வந்து பிரியாணியோட வாய் வச்சுட்டு என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? பிரியாணியை விட்டான்னு என்ன செய்வீங்க? அப்படியே பிரியாணி அது வாயில் கவிட்டா நீங்களும் என்ன செஞ்சிடணும்? நாயை கடிச்சு சரி பிரியாணி எடுத்துடணுமா? இது உள்ள ரகசியம் இருக்கு. சிரித்துக் கொண்டிருப்பது கல்ல, நான் எப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? அந்த இது என்னது? அந்த டிப்ஸ் எல்லாம் ஏற்றுவாங்களே, எப்படி இருக்கும்? இல்லாட்டி தான் டாக்டர் டிப்ஸ் என்ன செய்வாங்க? பொட்டில் வச்சு குடிச்சிட்டு ஓடி கொள்வாங்க. இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமா லிட்டில் பிட் அவங்களுடைய அன்பை என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா ராமின். ஆமை ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீ? பார்த்தாரு சரிவில்லை, சொல்லிட்டார். நாட்கள் போய்கொண்டே, வருஷம் போய்கொண்டே இருக்கிறது. வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். இப்ப மெல்ல போயிட்டு ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க இந்த மதத்துல போன வாக்குத்தத்தம் நீங்க சொன்னீங்க, அது எந்த மதமா? ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு, ராமின் சொல்லுங்க. கூட்டி கொண்டு போயிட்டு காட்டுறாரு. திஸ் இஸ் a stars, ராமின் சொல்லுங்க. யூ கேன் கவுண்ட். சொல்லுங்க, என்னை கவுண்ட் பண்ண சொல்லுகிறார். என் பொருளாதாரத்தை கவுண்ட் பண்ண சொல்லுகிறார். என்னுடைய சரீரத்தின் சுகத்தை கவுண்ட் பண்ண சொல்லுகிறார். அப்படிதான் நீங்க அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணணும், ராமின். இதையே சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. உங்க லைஃப்ல ஏதோ குறைந்திருக்கிறத நீங்க என்ன செய்யணும்? எண்ணி பார்க்கணும், ராமின் சொல்லுங்கள். வருமானத்தை எண்ணி பார்க்கணும், ராமின் சொல்லுங்க. எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு எடுத்து வைக்கணும், தர்மம் செய்ய வேண்டும், ராமின் சொல்லுங்க. எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு இப்படி எண்ணிக்கிட்டே ஒண்ணுமே நடக்காது. அதை எடுத்து போடணும், ராமின் சொல்லுங்க. ஒரு தாளந்தோட புதைச்சு வச்சுட்டான். 2-3 தாளந்து வாங்கினா என்ன செஞ்சான்? பெருக செய்தான், ராமின் சொல்லுங்க. எண்ணிக்கையை நீங்கள் எண்ணினால் தான் பெருக செய்ய முடியும், ராமின் சொல்லுங்க. எடுத்து வச்சுட்டு உங்களால பெருக முடியாது, ராமின் சொல்லுங்க. என்னன்னு 10 ரூபா இருந்தா உங்களுக்கு தெரியும். இந்த 10 ரூபாய்க்கு நான் என்ன செய்யணும்னு எண்ணி பார்க்கணும். இதுக்கு ஐடியா கொடுக்கணும். இந்த 10 ரூபாய் வச்சு நான் என்ன செய்ய போறேன்? ஒரு ஏதோ ஒன்று செய்ய போறேன். இது 20 ரூபாய் மாத்தணும், ராமின் சொல்லுங்க. 20 என்ன மாத்தணும்? 20 எப்படி மாத்தணும்? 40 மாத்தல, 100 மாத்த இல்லாத, 1000 மாத்த இல்லாதா?
500 மாத்த இல்லாத அந்த அதோடே தான் போகணும். அப்ப பிச்சை தான் எடுக்கணும். இன்னைக்கு போய் 10 ரூபா வாங்கிட்டு நாளைக்கு ஒரு 10 ரூபா வாங்கிட்டு நீங்க கடைசியில் கல்லறைக்கு போகிறதா வந்து என்னது இதுதான் வந்து சேரும். ராமன் சொல்லுங்க, முன்னேறணும். ராமன் சொல்லுங்க. ஆனா அதுதான் மிக முக்கியம். அந்த கணக்கு சரி வராது. நீங்க மேக்ஸ் டீச்சர் அது ராங். மேக்ஸ் டீச்சர் தட் இஸ் ராங். நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. இன்னைக்கு 10 நாளைக்கு 100, அடுத்து 1000. ராமன் சொல்லுங்க. அப்படிதான் ப்ரொமோஷன் வரணும். நம்முடைய பெருக்கம் அப்படிதான் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு 10, 20 அப்படின்னு போகக்கூடாது. ராமன் சொல்லுங்க. அப்புறம் அது 10 ரூபா இருந்துச்சுன்னா அதை போயிட்டு ஐஸ் வாங்கி தின்னு விட்டு அது 5 ஆகி அப்புறம் 5 2 ஆகி 2 1 ஆகி கடைசியில் 1 ரூபாய்க்கு நெத்தியில் வச்சுட்டு படுத்துருக்க வேண்டியது. செஞ்சு முடிக்கிறேன். ஹலோ, எழுந்து சொல்லுங்க. சொல்லுங்க, ஏசு எழுந்துட்டாரு சொல்லுங்க. தூங்கிக்கிட்டு இருந்தாரு, நாங்க எழுப்பிட்டோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நாங்க எழுப்பிட்டோம். அவர் எழுப்பிட்டாரு. எழுப்புனா அற்புதம் நடக்கும். அவருடைய ஜெபம் அவரை எழுப்ப வேண்டும். நீங்க ஆன்லைன்ல ஜெபிக்கிற ஜெபம் எழுப்பப்பட வேண்டும். சபை எழுப்பப்பட வேண்டும். குடும்பம் எழுப்பப்பட வேண்டும். வீடு கட்டப்பட வேண்டும். பிள்ளைகளோட வாழ்க்கை மாற வேண்டும். ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ராமின் சொல்லு. அதை விட்டு எலும்புனாரு சொல்லிங்கன்னா அப்புறம் எலும்பு தோழமா தான் இருப்பீங்க. அவர் எலும்புனா ஒன்று செய்வார். ராமின் சொல்லு. எலும்புன்னு என்ன செஞ்சாரு? அதற்கார். ராமின் சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும். எந்த காற்று? சுழல் காற்று. உங்களை சுத்தி சுத்தி அடிச்சுட்டு பாத்தீங்களா? என்னது ரவுண்டு கட்டி அடிக்கிறதா? அது இப்ப என்ன ஆயிட்டு? அது எப்படி அமைதியாட்ட சைலண்ட் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, அது சைலண்ட் ஆயிடுச்சு. ராமன் சொல்லுங்க. நான் சொன்னா சைலண்ட் ஆகாது. ஆனா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் முடிச்சுட்டேன். நான் என்ன செய்யணும்? நான் சொன்னா அது நடக்காது. ஆனா நான் சொல்லுவேன் ஒண்ணு. என்னது? நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? எழுப்பி நட என்று சொன்னால் முடவன் நடப்பான். மரித்த உயிரோடு எழும்புவார். நம்முடைய மரித்த வாழ்க்கையை நாம் உயிர்ப்பிக்க முடியும், ரெனியூ பண்ண முடியும். ராமின் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். ராமின் சொல்லுங்க. அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகமாக இருக்கணும். ஜெபம் பண்றது எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்கணும்? சிஸ்டர் ஜெபம் பண்ண வாரீங்களான்னு அப்படி கேட்கக்கூடாது. ஜெபம் வா அப்படிங்கணும். ராமின் சொல்லுங்க. ஏன்னா நம்ம யாரோட பேச போறோம்? ஆமீன். நமக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு. ஆமாவா இல்லையா? அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? கடல் என்ன ஆயிட்டான்? சைலண்ட். ராமின் சொல்லுங்க. என்னைக்காச்சும் கடல் சைலண்டா பார்த்துருக்கீங்களா? பகலையில ஒரு மாதிரி இருக்கும், இரவையில எப்படி இருக்கும்? இவங்க பயணம் போறாங்க, இரவோட சம்பந்தப்பட்ட நேரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் என்னது? இந்த வார்த்தை என்ன செய்யுது? அங்கே போகிறது. ராமின் சொல்லுங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வார்த்தை என்ன செய்யுது? ஆமீன். உங்களுடைய புலம்பலாக இருக்கலாம், உங்களுடைய ஜெபமாக இருக்கலாம், உங்கள் வேண்டுதலாக இருக்கலாம், உங்கள் எண்ணமாக இருக்கலாம். அது இயேசுவை என்ன செய்யுது? எழும்ப செய்கிறது. ராமின் சொல்லுங்க. சில பேருக்கு வெளியில சொல்ல முடியாதபடி இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? சில பிரச்சனையை வெளியில சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருப்பீங்க. ஆனா வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சில நேரம் சில காரியத்துக்கு அப்படியே பிரஸ்டேஜா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் இப்படித்தான். ஆனா உள்ள உடைந்து இருக்கும். இந்த கால வேளையில உள்ள உடைந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே அமைதியாக ராமின் சொல்லு. வாசிக்க முடிச்சுட்டேன். மிகுந்த அமைதல். ராமின் சொல்லு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு என் மனதில் ஒரு மிகுந்த அமைதி உண்டாயிற்று. நான் வேண்டது அப்ப நம்ம நாட்டுக்கு எப்படி இருக்கு? ஆமா, அப்ப சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன அமைதியா இருக்கா? கிள்ளி பாருங்க. உயிரோட இருக்கிறீங்களா? ஆமா, அமைதி உண்டாயிற்று. ராமின் சொல்லுங்க. சமாதானம் உண்டாயிற்று, சந்தோஷம் உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையை ஆதரப்படுத்திடுச்சு, அவருடைய வார்த்தையை குணப்படுத்திடுச்சு. என்னுடைய சந்தேகத்துக்கு பதில் உண்டாயிற்று. ஆமாம், எனக்கு ஒரு மாற்றம் உண்டாயிற்று. நான் பலப்பட்டுட்டேன். நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நான் என்ன செய்வேன்? விசுவாசத்தோடு செய்வேன். வாசிங்க முடிச்சுட்டேன். பார்க்கிறாரு. இவங்க எங்க இருக்கிறாங்க? விசுவாசிகள் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஓரமா உட்கார்ந்துருக்காங்க. நலஞ்சு போயிட்டு இப்படி தொடச்சிட்டு இப்படி நிக்கிறாங்க. ஏசு என்ன செய்யறாரு? ஏன்பா அப்படி இருக்கிறீங்க? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்க விசுவாசம் எங்க? நான் தானே விசுவாசம். ஆமாவா இல்லையா? உங்க விசுவாசம் யார் மேல இருக்கு?
இயேசு மேல தானே இருக்கு. அப்புறம் என்னத்துக்கு நான் தான் உங்ககிட்ட இருக்கிறேனே, உங்க விசுவாசம் குறைஞ்சு போயின்னு சொல்லிதான் நான் என்ன செய்யறேன், பிதாவாகிய தேவனிடத்துல பெருமூச்சுகளோடு கூட நான் விண்ணப்பிக்கிறேன். ஆமாவா இல்லையா? உங்க விசுவாசம் குறைஞ்சு போச்சு, உங்களோட பலவீனத்தினால ஜெபிக்க முடியல. ஆனா ரோமர் அதிகாரம் சொல்லு 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது 8:26 தானே. அந்தபடியே ஆவியானவரும், பாருங்க, ஆவியானவரும், ஆவியானவர் அல்ல, ஆவியானவரும் நம்முடைய பலவீனத்தை நம்மளோட இருக்கிறதுனால ஆவியானவர், நீங்க பலவீனப்படையில அவரும் பலவீனத்தை போல இருக்கிறாரு, ஆனால் நமக்கு உதவி செய்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நமக்கு, உனக்கு, எனக்கு நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னென்று அறியாத இருக்கிறோம். போராட்டம், பிரச்சனை, இதுக்கு நோ சொல்யூஷன். வாசிக்க. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத. ராமேன் சொல்லுங்க. உங்களுக்கு வசனம் மறந்து போச்சு, வார்த்தை மறந்து போச்சு. இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கிறார். ராமேன் சொல்லுங்க. இந்த வசனத்தை சொல்லி இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் அப்படிதான் இந்த வசனத்தை சொல்லி இவ்வளவுதான். ஆமீன். அதுதான் நோட்ஸ் எடுத்து வந்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமீன். அதுபோல ஆண்டவர் என்ன ஆவியான நமக்கு சொல்லுவார். இன்னைக்கு இந்த பிள்ளைகளோடு இதை பேசு அப்படின்னா அந்தந்த வசனத்தை கொடுப்பார். அது போல தேடி பிடிச்சி எடுத்தால் அது உங்களுக்கு இவ்வளவு ரகசியம் இருக்கு. ராமேன் சொல்லுங்க. 4 வார்த்தை தான் உங்களோட 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆகவே சொல்லுகிறான். ஆமா, நமக்காக. பக்கத்துல பார்த்து சொல்லணும், எனக்காக. சிஸ்டர் உங்களுக்காக நான் சொல்லுங்க. அப்ப நீங்க ஆன்லைன்ல ஜெபிக்கலாமா, ஜெபிக்க கூடாது? ஜெபிக்கணும். நமக்காக அவர் என்ன செய்யறாரு, அவர் காத்திருப்பார். ராமின் இப்ப சில பிரச்சனை வந்தோடனே எனக்கு வேணாம் சிஸ்டர், எடுக்கக்கூடாது. போன் ரிங் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அடிக்கும், மணி அடிக்கும், ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நிறைய பேர் என்னத்தை. ஆமா, ஆனால் என்னது அப்படியே வச்சிருவோம். ராமி இன்னையிலேருந்து மணி அடிச்சோன்னு என்ன செஞ்சிடணும், எடுக்கணும். யார் பேசுறது? பேசுகிறார். ராமி இப்போ சாட்சி சொல்லவா? நம்முடைய சபையில் இலங்கையிலே ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் ஆண்டோடத்து போயிட்டார். அப்போ நாட்களில் இப்போ மாதிரி போனலாம், இப்படிலாம் செல்போனெல்லாம் இல்லை. அப்போ நம்முடைய சபை 4 தட்டு மேலே, 4 தட்டுலையும் ஜனங்கள் இருப்பாங்க. ஒரு அந்த சனிக்கிழமை உபவாசம் இருந்து நம்முடைய ஈவினிங் சர்வீஸ் மாதிரிக்கு அவங்க செய்வாங்க. அப்போ ஒரு காலையிலேயே போயிட்டு அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசணும்னு சொல்லி இப்போ நினைக்கிறேன், பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு அப்புறம் கீழே இருந்து யாரும் வந்து சொன்னாங்க, யோசிப்பா நம்மளுக்கு ஃபோன் வருது அப்படின்னு. வந்து ஃபோன் எடுத்தால் ஃபோனில் ஒரு ஆன்சரை வச்சுட்டு போயிட்டாங்க. கோவத்தில் போயிட்டு திருப்பி போயிட்டு உட்காந்து அதே ஜெபம் தானே. அப்புறமேல திருப்பி வந்தாராம், ஃபோனை எடுத்தாராம், ரிங் ஆகி ஃபோன் எடுத்தாராம். எடுத்தோன்னே இவர் கேட்டாராம் கோபத்தில், யார் பேசுறது? இயேசு பேசுகிறேன். அவ்வளோதான். ஃபோனை வச்சுட்டு போய் மயில் மாடியில் அப்படியே என்னதான். ஆமாம், பவுலோடு பேசுகிறேன், உங்களோடு பேசுவார், என்னோட கூட பேசுவார். ராமின் சொல்லுங்க. கர்த்தர் பேசுகிறவர். ராமின் சொல்லுங்க. ஆமாம், அந்த டெக்னாலஜினால நம்ம யோசிப்போம், அவருக்கு பேசியிருக்கிறார், அதுக்காக நீங்க போன சொல்லிட்டு இயேசு பேசுவார்னு நினைக்க கூடாது. ஆமீனே. ஆனால் இயேசு என்ன செய்வான், அவர் தன் பிள்ளைகள் மூலம் உங்களோட பேசுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாசி முடிச்சிருவோமா? நோக்கி எப்படி கேட்டுருப்பாரு இருக்கும். எப்படி நேற்றுக்கு இந்த பசங்களை ஏசுமா தான் ஏசிட்டு பாருங்க. எந்த பயம், எந்த அப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு விசுவாசம் எல்லாம் போயிட்டு எப்படி ஆண்டவர் இப்படி சுத்தி சுத்தி அடிக்கணும். எங்க விசுவாசம்? ஆமாவா இல்லையா? அவர்களுக்கு பயம் ஆயிட்டு. ராமின் சொல்லுங்க. இயேசுவோட பேசல. ராமின் சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட. ராமின் சொல்லுங்க. நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கெல்லாம் என்ன செய்யுமா? ஆண்டவர் அற்புதம் செய்வார். வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இறையாதே என்றார். ஆமீன். இன்னொன்றாயிட்டு அமைதல் உண்டாயிட்டு. அது மாத்திரமல்ல, மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. ஆமீன் சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். வானு
பூமி உந்தன் பாதப்படி